சில கதைகள் நம்மை சிந்திக்க வைக்கும். சில கதைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றும். இன்று நான் சொல்ல போகும் கதை அதுபோல் ஒன்றுதான். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கைக்கு வழிகாட்டும் திருக்குறள்களை உண்மை வாழ்க்கை கதைகளுடன் சொல்லும் குரலும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் குரலின் கதை என்ற தொடரில் ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு சிறிய கதையை நாம் பார்க்க போகிறோம். ஒரு குரல், ஒரு கதை, ஒரு வாழ்க்கை மாற்றம். ஒரு கடுமையான வார்த்தை ஒரு சிறு குழந்தையின் மனதை காயப்படுத்துமா? வாங்க நண்பர்களே, குரல் கதைகளில் பயணம் செய்யலாம். கவிதாவும் வித்யாவும் நல்ல தோழிகள். ஒரு நாள் மாலை நேரத்தில் கவிதா மற்றும் அவளுடைய தோழி பூங்காவுக்குள் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த இடம் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. வித்யா மகிழ்ச்சியுடன், பார் கவிதா, இந்த பூங்கா எவ்வளவு அழகா இருக்குல்ல, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு என்றாள். கவிதா எரிச்சலுடன், எங்க அழகா இருக்கு, ஒரே கூட்டமா சத்தமா இருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்லை என்றாள். அப்பொழுது ஒரு சிறிய பையன் கையில் பானையுடன் விளையாடி கொண்டே ஓடி வந்தான். அவன் கவிதாவின் மீது தெரியாமல் மோதிவிட்டான். அதனால் அந்த பானை கவிதாவின் அருகில் கீழே விழுந்து உடைந்து விட்டது. உடனே கவிதா கோபமாக, ஏய், கண்ணு எங்க இருக்கு? விளையாட உனக்கு வேற இடமே இல்லையா? பார்த்து வர முடியாதா? அறிவில்லை உனக்கு என்று அந்த சிறுவனை கடுமையாக திட்டினாள். அந்த சிறுவன் பயந்து அழுதபடியே அங்கிருந்து ஓடிவிட்டான். அதை பார்த்த வித்யா மெதுவாக, ஏன் கவிதா இப்படி கத்துற? சின்ன பையன் தானே, தெரியாம தானே மோதுனா என்றாள். தப்பு பண்ணா திட்டதான் செய்யணும் வித்யா, அதுல என்ன இருக்கு என்று அலட்சியமாக கூறினாள் கவிதா. ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு முதியவர் அமர்ந்து இவர்களையே பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து கவிதாவும் அவளுடைய தோழியும் அந்த முதியவரின் அருகில் வந்தார்கள். அந்த முதியவர் சிரித்தபடி, அம்மா இங்க வாங்களேன் என்றார். இருவரும் முதியவரிடம் செல்கிறார்கள். அவர் முன்னால் 2 கூடைகள் இருந்தன. ஒரு கூடையில் இனிப்பான மாங்கனிகள், மற்றொரு கூடையில் கசப்பான எட்டிக்காய்கள். அவர் கவிதாவிடம் சொன்னார், அம்மா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. கவிதா உடனே இனிப்பான மாங்கனியை எடுத்தாள். அதை பார்த்த முதியவர் சிரித்து கொண்டே கேட்டார், ஏன் அம்மா கசப்பான காயை விட இனிப்பான கனியை தேர்ந்தெடுத்திருக்க? கவிதா, யாராவது கசப்பான காயை சாப்பிடுவாங்களா? பழந்தானே தாத்தா இனிக்கும் என்றாள். அப்பொழுது முதியவர் புன்னகையுடன், சரியா சொன்னம்மா, இனிப்பான பழம் இருக்கும்போது யாரும் கசப்பான காயை தேடி போவதில்லை. ஆனால் சற்று முன்பு நீ அந்த சிறுவனிடம் பேசும்போது ஏன் கசப்பான காயை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டார். கவிதா குழப்பத்துடன், புரியலையே தாத்தா என்றாள். அப்போது அந்த முதியவர் மென்மையாக சொன்னார், அம்மா, உடலுக்கு இனிப்பான கனியைத்தான் நீ தேர்ந்தெடுத்தாய். உன் வார்த்தையில் இனிமையை பேசும் அன்பு என்ற கனி இருந்தது. ஆனால் நீ அதை விட்டுவிட்டு அந்த சிறுவனை காயப்படுத்தும் கோபம் என்ற கசப்பான வார்த்தையை தேர்ந்தெடுத்து அவன் மீது வீசினாய். வார்த்தைகள் என்பவை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் உணவை போன்றது. அது இனிப்பாக இருந்தால்தான் மக்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது மற்றவரை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவது பழுத்த கனியை விட்டுவிட்டு காயை தேர்ந்தெடுப்பது போல என்றார். அந்த முதியவரின் வார்த்தைகள் கவிதாவுக்கு ஒரு பெரிய உண்மையை உரைத்தது. அவள் தன் தவறை உணர்ந்து அமைதியாக நின்றாள். சிறிது நேரம் கழித்து மெதுவாக, கவிதா, உண்மைதான் தாத்தா, இனிமேல் நான் பேசும்போது கசப்பான காய்களை தள்ளி வைத்துவிட்டு கனிகளைப் போல இனிமையாக பேசி பழகுவேன் என்று உறுதிமொழி கொடுத்தாள். இந்த கதையின் முடிவில் கவிதா தன் தவறை உணர்ந்தாள். பெரியவர் கூறிய வார்த்தைகள் அவளை ஆழமாக தாக்கின. அவளுக்கு புரிந்தது, நம்ம வார்த்தைகளில் கூட பெரிய சக்தி இருக்கிறது என்று. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை போன்றது. இனிமையாக பேசினால் அன்பு வளரும், கசப்பாக பேசினால் வெறுப்பு மட்டுமே வளர்கிறது. ஆம் நண்பர்களே, இந்த கருத்தை தான் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். குறள் 100, இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது, நம்மிடம் இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது மற்றவரை காயப்படுத்தும் கடுமையான சொற்களை பேசுவது சுவையான பழங்கள் இருக்கும்போது கசப்பான காய்களை தின்பதற்கு சமம். நல்ல வார்த்தைகள் அன்பை வளர்க்கும். நம்ம வார்த்தைகள் காயாக இருக்க வேண்டாம், கனியாக இருக்கட்டுமே. குறளின் தெளிவான விளக்கம் நம்ம லாங் வீடியோல இருக்கு. மேலும் இந்த குறளின் 5 பரிமாணங்களை நீங்கள் ஷார்ட்ஸ்ல சீரியஸா பார்த்திருப்பீங்க. இப்போது குறளின் கதையையும் பார்த்து விட்டீர்கள்.
இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த குரல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி திருக்குறளின் பல முகங்களை காணுங்கள். அடுத்த குறளில் மேலும் ஆழமான கருத்தும் மென்மையான கதையும் காத்திருக்கிறது. இது உங்கள் குரலும் குரலும். குரல் கேட்கும், குரல் விழிக்கும்.